சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து ரசிகர்களால தல அப்படின்னு அன்பா அழைக்கப்பட்ட அஜித் அவர்களை பற்றி பார்க்க போறோம். அவர் சொன்ன சமீபமாக இந்த கார் ரேஸ்ல வின் பண்ணிட்டு அவர் கொடுத்த பேட்டி ஆங்கிலத்துல போட்டிருந்தாங்க. ஸோ அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இங்க வந்து அஜித் விஜய் பத்தி பேசுனத மட்டும் எடுத்து நியூஸ்ல போட்டாங்க. அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்றீங்க, நீங்க எப்ப வாழ போறீங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க, இதை மட்டும் போட்டுட்டாங்க. ஸோ ஆனா அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த ஃபுல் பேட்டி இப்பதான் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுல வந்து அஜித் முக்கியமான விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாரு. குறிப்பா வந்து மதங்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்க செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது இப்ப உண்மையாகவும் ஆயிடுச்சு. எப்பயும் விட இப்ப அது உண்மை ஆயிடுச்சு. ஸோ அதனால ஒருத்தரை பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த மதத்தை சார்ந்தாருன்னா இப்படித்தான் அப்படின்ட்டு சில மதத்தினருக்கெல்லாம் வீடு கூட கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறாங்க. இப்ப முஸ்லிம்ஸ்லாம் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அவங்க பேர் கூட கேட்க தேவையில்ல, டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லைங்க யாருக்கோ கொடுத்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவாங்க. முஸ்லிம்ஸும் இந்துக்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை வர சொல்லி இருக்கிறாங்க இப்ப சமீபமா. சரி வாங்க, அடுத்த நாள் மறுபடியும் கால் பண்ணும்போது, அம்மா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க பேங்க்ல வேலை செய்யறேன்னு, நாங்க வட்டிக்கு விடுறவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்கறது இல்ல, இவங்க பேங்க்ல அக்கௌண்டே வச்சு இல்லாத மாதிரி. அப்ப என்னன்னா இந்துக்கு வீடு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு ரீசன், அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னால ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்து பேசும்போது உன்னை யாரும் இந்துக்கு கூட பேச சொன்னது, அப்ப பேர்லாம் கேட்டிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு காரணம், ஏதோ ஒரு ஹராம்ல வந்துரும் இல்லையா? அது இப்படி மனிதனை மனிதன் வெறுக்க வைக்குது பார்க்காமலே. அதுதான் முக்கியமான விஷயம். அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், வேற முஸ்லிம்களை விட அந்த இந்து நல்லவனா இருக்கலாம், வேற இந்துவை விட அந்த முஸ்லிம் நல்லவனா இருக்கலாம். ஆனா நீங்க ஜஸ்ட் அந்த மதம்ன்ற ஒரே காரணத்துக்காக இருந்தாலும் அந்த மத அடையாளம் வெறுக்கப்படுகிறது. அதான் அடையாளம் தானே அங்க. அடையாளம் ஒண்ணு, இன்னும் அதான் அடையாளத்தை வெறுக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த மதத்தின் மீது வெறுப்பு. அதுக்கு எங்கேயோ யாரோ ஏதோ பண்ணி இருக்கலாம் இல்லையா? இதை அரசியல்வாதிகள் நல்லா புரிஞ்சுட்டு இப்ப அரசியலே அப்படிதான் பண்றாங்க இல்லையா? அப்படி ஆயிடுச்சு. சோ இதை வந்து எப்பயும் விட இது உண்மையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சோ இதுக்கு ஆக்சுவலா அந்த கார் ரேஸ்ல ஜெயிச்ச பிறகுதான் இது பேட்டியை எடுக்கிறாங்க. அந்த ரேஸ்க்குள்ளேயே அதுவே சரியா கேட்காது, அந்த மாதிரி இருக்கும். சோ அதுல வந்து அவர் சொல்றாரு, இதை வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கட்டுப்படுத்துது. ஏன்னா நான் இதை ஸ்போர்ட்ஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், டூரிங் தான் சொல்லுவேன். ஏன்னா அஜித் வந்து ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா கோடியில புரண்டுட்டு இருக்கிறார் சினிமாவில். அப்படி வச்சுட்டு உயிரை பணைய வைக்கக்கூடிய ஒரு இதுல விளையாடணும் அப்படிங்கறது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க இல்லையா? ஏன்னா ஏற்கனவே ஒரு 10 வருஷம் கிட்ட படுத்த படுக்கையாவே இருந்திருக்காரு. அமராவதி படுத்ததுக்கு அடுத்தது அப்படி ஆயிடுச்சு. அப்படி வந்தா திரும்ப போகவே மாட்டாங்க ஜென்ரலா. ஆனா இவர் அதை இன்னும் விடாம மோட்டார் பைக் ரேஸ், கார் ரேஸ், துப்பாக்கி சுடுதல், ட்ரோன், இது மாதிரி திரும்ப நிறைய ஸ்போர்ட்ஸ்ல தன்னை ஆக்டிவாவே வச்சிட்டு இருக்காரு. அது ஜஸ்ட் சம்பாதிக்கிற இடம், அவ்வளவுதான். ரசிகர் மன்றத்தை கல்ச்சர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு. அப்ப திரும்ப திரும்ப ஒரு போயிட்டு இருக்கிறது ஒரு புரியாத புதிராக இருக்கும். அதை அவரே சொல்றாரு. இப்ப இந்த எந்த ஸ்போர்ட்ஸுமே வந்து 100% சேஃப்னு சொல்ல முடியாது. கிரிக்கெட்டா இருக்கட்டும், இந்த ஃபுட்பால் வந்து அப்படி நெத்தியால அடிப்பாங்க, அதுல நிறைய பேர் மூளை குழம்பி சேர்த்திருக்கிறாங்களாம். சோ இது மாதிரி நிறைய எல்லாமே அந்த மாதிரி பெரிய ரிஸ்க் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய டென்னிஸ் இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இங்க வந்து போன் ஒரு மாதிரி ஆயிடும். சோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இருக்குது. வேணா கேரம் போர்ட், செஸ்ல வேணா எதுவும் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் லாங் டேர்ம்ல ஏதாவது ஆகுமோ என்னவோ தெரியல. சோ அதனால எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கதான் செய்யுது. அதனால நீங்க பயந்துட்டு இருங்க, விலகி இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களை தயார்படுத்திக்கோங்க. எல்லாருமே வந்து ஒரு பெரிய லட்சியத்தை வைக்கிறாங்க, ஆனா அதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்க மாட்டாங்க. இப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இன்னும் ஒரு குரூப் பாத்தீங்கன்னா பயங்கர டேலண்டா இருக்கிறாங்க, ஆனா அவங்க அந்த உயர்ந்த இடத்துக்கு போகணுன்ற லட்சியமே இல்லாம இருக்கிறாங்க எல்லா துறையிலுமே. சோ ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நமக்கு நல்ல கோச் அமையணும், ஒரு நல்ல டீம் அமையணும், அதுல கவனம் கொடுக்கணும். அதே மாதிரி குடும்பத்துடைய சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம்
ஷாலினி, என்னுடைய மகள்லாம் இதுக்கு ஒத்துழைக்கலைன்னா என்னால இதை பண்ண முடியாது. ஸோ அவங்க கிட்ட எடுத்து புரிய வைக்கணும். எனக்கு எந்த அளவுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு புரிய வைக்கணும். ஸோ அது உண்மைதான் இல்லையா? காசெல்லாம் வந்தப்புறம் கணவனே போயிடுறாருன்றது ஒரு பயங்கரமான விஷயம் தானே. ஸோ அதை புரிய வைக்கணும். அதையும் சொல்றாரு. அடுத்து வந்து இது எல்லா துறையினருக்கும் பொருந்தும். அவர் அடிக்கடி சொல்லுவார், குடும்பத்துடைய சப்போர்ட் முக்கியம். எனக்கு அப்படி இல்லைன்னு ஆரம்பத்துல சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்பா அம்மா வந்து சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க கண்டிப்பா இல்லையா? அதுக்கப்புறம் இவரு காசும் சம்பாதிக்கிறாரு இதுலன்னும் போது மேபி அவர் சினிமாவுக்கு வந்ததே அதை செய்வதற்காக தான். உங்களுக்கு காசு தானே வேணும், வந்துருச்சு, என்னை விட்டுருங்க, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு இருக்கிறார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை அவர் உருவாக்கிக்கிறார். மேபி அவர் முன்னாடியே சொல்லியிருக்கலாம், எனக்கு இது ரொம்ப முக்கியம், இதை நீ தடை செய்யக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ இப்ப சமீபமா அந்த மிலிட்ரி சிவகார்த்திகேயன் நடிச்ச ஒரு படத்துல கூட அவரு லவ் பண்ணும்போதே சொல்லுவாராம், நான் மிலிட்ரியில சேரணும் அப்படின்ட்டு அந்த படத்துல எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உயிர் போகும், உனக்கு தயார்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பணத்துக்காகவே வாழறவங்க இருக்கிறாங்கல்ல. நான் இதுல இன்வெஸ்ட் பண்ண, இதுல இன்வெஸ்ட் பண்ண, இதை பண்ண, அதை பண்ண, ஆனா அது கடைசியில திருப்தி கொடுக்காது. அது ஒண்ணு இருக்குது. ஆனா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், மியூசிக்கு, மிலிட்ரியில போய் சேர்றவங்க இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே ஆத்மால அந்த பதிவு இருக்கும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதன் பக்கம் தான் அவங்க போவாங்க. அதுலதான் அவங்க ஷைன் பண்ணவும் முடியும். ஆனால் தப்பி தவறி அவங்க ஒரு தவறான பழக்கத்துல சிக்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், போதை, காமம் இந்த மாதிரி. அப்ப அந்த ஒரு மயக்கத்திலே இருக்கும்போது அவங்களால அந்த இலக்கை அடைய முடியாது. ஒரு விதத்துல அஜித் அவர்கள் கூட இதுக்கு முன்னாடி நிறைய நடிகைகளோட கிசுகிசுக்கப்பட்டார், ஷாலினி கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஒரு நடிகையோட ஒரு லவ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும்ல, நம்மளுடைய லட்சியம் இப்படி இருக்குது, இதுல அடைய முடியலன்னா அதுக்கு இது காரணமா இருக்கும் அப்படின்னு உணர்ந்து அதை கட் பண்ணிட்டார். கட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே அவருக்கு growth தான், சினிமாலையும் சரி எல்லாத்துலயும் சரி. சோ அதனால இங்க முக்கியம் வந்து நம்மை வந்து இந்த மாதிரி காமம் மற்ற விஷயங்கள்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாம பாத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு விதத்தில் பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைன்னு இயேசு சொன்னதுக்கும் அதுதான் காரணம். ஏன்னா அந்த நேரத்துல விஷம் உங்களுக்குள்ள போறதுதான் பிற்காலத்துல உங்களை தப்பே பண்ண வைக்கும். சோ அப்ப இறைவன் நினைவிலே இருக்கும்போது வேற எதுவும் இல்லாத போது தானாகவே உங்களுடைய சிறப்பம்சம் எதுவோ அது வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து இதை ஒரு ஸ்போர்ட்ஸா பார்க்கல, ஒரு டூரா பார்க்கிறேன் உலகத்தை. ஏன்னா அவரு கார் ரேஸ் எல்லாம் போகும்போது ஒவ்வொரு இடத்துல கலந்துக்கிறார். அப்ப இதை டூரா பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் அந்த டீம்ல வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் வரும்போது அவர்களோட நான் பழகுறேன். ஒரு சேலஞ்சையும் எப்படி அவங்க எதிர்கொள்றாங்கன்னு பாக்குறேன். இதன் மூலமாக நம்முடைய அந்த ப்ரீ கன்சீவ்டு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே ஒரு பயஸ்டா ஒரு எண்ணம் இருக்கும், இந்த நாட்டை சார்ந்தவர்கள் இப்படி, இந்த இனத்தை சார்ந்தவர்கள் இப்படி, அது எல்லாம் உடையும். அதுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ், மற்றவர்களோட பழகுறது அப்படின்ட்டு அஜித் அவர்கள் சொல்றாங்க. ஆனால் இதுக்கு வந்து இதுக்காக எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்ல போக முடியாது இல்லையா? இப்ப இவருக்கு எப்படி ஸ்போர்ட்ஸ் பிடிக்குதோ அதே மாதிரி சிலருக்கு வெவ்வேறு துறை இருக்கும். ஆனால் இப்ப வந்து அந்த மாதிரி மற்றவர்களோட எந்த துறையில இருந்தாலும் எல்லா மதத்தினரும் இருக்கதான் செய்யறாங்க. இப்ப மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஆகிட்டதுனால மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் கூட வந்து வேலை செய்யறாங்க. அப்ப அவர்களோட பேசும்போது நமக்கு தெரியும் இது இப்படி கிடையாதுன்ட்டு. ஏன்னா அமெரிக்காவை சார்ந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அமெரிக்கா போய் செட்டில் ஆனவங்க, சினிமாவில தான் அப்படி காட்டுறாங்க, எந்த நேரமும் பாரு, கூத்தடிக்கிறது, பெண்களோட இப்படி இருக்கிறது. ஆனா இங்க அப்படி எல்லாம் நடக்கிறதே கிடையாது அமெரிக்கால. உண்மையில பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது, ஆள் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்ம சினிமாவில் பார்ப்பது வேற, நிஜத்தில் நடக்கிறது வேற. சோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றபடி கலாச்சாரத்தில் அவங்க நம்மை விட தாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்றது கூட ஒரு விதத்துல மித்து தான். அவங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம தப்பா கணிச்சிடுறோம், அவ்வளவுதான். அப்படி பார்த்தா இங்கேயும் தானே ட்ரெஸ் அந்த மாதிரி போடுறாங்க, அதுக்காக கலாச்சாரம் மோசமாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சோ இப்ப அஜித் அவர்கள் கிட்ட காசு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அவரு எல்லா இடத்துக்கும் போற மாதிரி வாய்ப்பு அமையுது. இது எல்லாருக்கும் அமையாது. ஆனால் இன்னைக்கு இன்டர்நெட் யுகம்ன்றதுனால நீங்க காசை செலவு பண்ண தேவையில்ல இல்லையா? ஜஸ்ட் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நீங்க மற்ற நாட்டினரோடு மற்ற மதத்தினரோடு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து பேசலாம். அது இல்லாமல்
அவங்களுடைய வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னாலே அவங்கள பத்தி தெரிஞ்சிடும் இல்லையா. இப்ப இர்ஃபான் இருக்கிறாரு, அவர் முஸ்லீம் தான். சோ அவர் பேசும்போது எந்த விதமான, இன்னும் கேட்டீங்கன்னா அவர் முஸ்லீம்ன்றது அந்த பேரை தவிர வேற எதை வைத்தும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தர் கூட இருக்காரு, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அவங்களுடைய இப்பதான் குழந்தை கூட பிறந்துச்சு, ஐரான்னு பேர் வச்சாங்க, ஒரு முஸ்லிம் சகோதரர். அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கு முஸ்லிம்க்கு வெறுப்பு உள்ள ஒரு பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தா டக்குன்னு அது உடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி முஸ்லிம் ஃபைரோஸ் கான்ட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவரு சிவனை பற்றி அவ்வளவு அற்புதமாக பேசுவார். ஃபுல்லா அந்த மேடையில தான் அவர் இருப்பாரு எப்பவுமே. வள்ளலாரை பற்றி இதை பற்றி பேசிட்டு இருப்பாரு. அவ்வளவு அற்புதமா பேசுவார். இந்துக்கள் கூட அந்த அளவுக்கு பேசுவாங்களான்றது டவுட், இந்து சொற்பொழிவாளர்களே. அந்த மாதிரி அப்ப அதெல்லாம் நம்மளுடைய மைண்டை வந்து உடைக்கும். அதே மாதிரி ஒரு முஸ்லிம் சகோதரி வந்து ஏதோ முருகன் பாட்டோ ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்க புர்கா போட்டுட்டு. உடனே அதுக்கு சபரிமலைன்ட்டு இந்துல இருந்து முஸ்லீம் கன்வெர்ட் ஆன சகோதரி இது எப்படி பாடலாம் அப்படி இப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி ஆட்களால பிரிவினை வருதே தவிர அவங்க கிளியரா தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சகோதரி, ஒரு முஸ்லிம் சகோதரி, சின்ன சகோதரி, அவங்க வந்து எந்த கோயில் ஃபங்க்ஷன்னாலும் போய் பாடுவாங்களாம். அவங்க அப்பாவும் அனுமதிப்பாங்க, அவங்களே கூப்பிடுவாங்க அவங்க பொண்ணை அனுப்புங்கன்ட்டு இல்லையா. அந்த மத நல்லிணக்கம் இருக்குது வந்து இயல்பாக இருக்குது. இதை இவங்க உட்காந்து இந்த மதத்துல உள்ளவங்க இப்படி பண்ணலாமா, இது தப்பு அப்படின்ட்டு. இப்ப உதாரணத்துக்கு போப்பாண்டவர் வந்து ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் நிறைய இந்த பாலியல் குற்றம் நடக்கும்போது திருமணம் பண்ணிக்கலான்ட்டு பாதிரியார்கள், ஏன்னா இது அது தடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் சொல்றாரு. அடுத்தது என்ன சொன்னார்னா, எல்லா மதமும் ஒன்றுதான், எல்லாமே இறைவனை சென்றடையும் பாருதான். உடனே இங்க ஒருத்தர் தமிழ்ல குதிக்கிறார், அது எப்படி சொல்லலாம், அவரு பைபிள் அப்படியா போட்டு இருக்குது, கிடையாது, நம்ம தான் உயர்ந்தவர்கள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி, ஆனா உண்மையிலே கிறிஸ்தவர்கள் அப்படி கிடையாதுன்றது நம்ம ஒரு வீடியோ போடும்போது ஒரு பொங்கலை பத்தி போட்டிருந்தோம் இல்லையா. பொங்கலை கொண்டாடுறது வந்து கிறிஸ்தவர்களுக்கு அருவருப்பானது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், ஜெகன்றவர். எல்லா கிறிஸ்தவர்களும் திட்டினாங்க, ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணாங்க, அது ஓகே. பட் பெரும்பான்மையானவர்கள் திட்டினார், இப்படி இருக்கிற நீ கிறிஸ்தவ மதத்துக்கே தேவையில்லை அப்படின்லாம் சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் வெறுக்கல, ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த மேடையில பேசுறவங்க தான் கிறிஸ்தவர்களே ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். இதுதான் பிரச்சனை. சோ அததான் அஜித் சொல்றாரு, உண்மையில் அவங்க அப்படி கிடையாது அப்படிங்கறத நீங்க அவங்களோட பழகும் போது உங்களுக்கு தெரியும். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல இப்ப எனக்குலாம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டே பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஃப்ரெண்டு தான். அடுத்தது மற்ற மொழி பேசுறவங்க கூட தான் நான் பேசவே செய்வேன். மேபி இங்கிலீஷ் பேசணுன்றதுக்காகவோ என்னவோ தெரியல. அப்ப நமக்கு தெரியும் அவங்க எல்லாம் நம்மள மாதிரியே தான் சிந்திக்கிறாங்க, ஒன்னும் அப்படி மோசமானவர்கள் அப்படி எல்லாம் கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம், அவங்க வீடியோ பார்க்கும் போதும் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்போர்ட்ஸ் மூலமா தான் அது உடையணும்னு அவசியம் கிடையாது. என்ன ஒண்ணுன்னா, நமக்கு ஒருத்தரை பார்த்தால் வெறுப்பு வர்ற மாதிரி அவங்க பேசுறாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க, அவங்கள பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த வெறுப்பு வராது, ஏன்னா வெறுப்பு வராம இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதே தான் அஜித் சொல்றாரு, அஜித் வாழ்க விஜய் வாழ்க, அந்த இதெல்லாம் சொல்றாரு. என்னன்னா மெயினா சொல்ல வர்றதுன்னா, இங்க நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்குது. செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் கிடையாது, சினிமா நடிகர், அரசியல்வாதி மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே கமெண்ட்ல எல்லாம் பாக்குறோம்ல, அவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்குது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஆனா எப்படி பண்ண போறோம்னு எனக்கும் தெரியல, ஆனா கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன் இது போகணும்ட்டு. ஏன்னா இது லாங் டேர்ம்ல ரொம்ப சொசைட்டிக்கே ரொம்ப ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதான். அது அடுத்தது வெற்றி தோல்வியை பற்றி கேட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, வெற்றியை விட தோல்வியில நம்ம நிறைய பாடம் கத்துக்க முடியும், இன்னும் நமக்கு கடவுள் மேல அதிக நம்பிக்கை வரும், பயம் இருக்கும். ஏன்னா அவருடைய அந்த ஸ்போர்ட்ஸே அப்படிதான் இல்லையா, மரண பயம் கொண்டது. சோ கடவுள் மேல அதிக பயம் வரும், உணர்ச்சி வேகத்துல ஒரு முடிவு எடுக்க மாட்டோம் அப்படி எல்லாம் சொல்றாரு. இன்னும் கேட்டா சினிமாவுக்கும் இதுக்கும் எது டிஃபரன்ஸ்ன்னு கேட்கும்போது அவர் சொல்ற, சினிமால இன்னொரு டேக் இருக்குது, எத்தனை தடவை வேணாலும் நீங்க ரீடேக் எடுத்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ்ல அப்படி கிடையாது, ஒரு தவறான டெசிஷன் உங்க வாழ்க்கையே முடிச்சிடும், அல்லது வாழ்நாள் ஃபுல்லா நீங்க வீல் சேர்ல உட்கார வச்சிடும் அப்படின்றார். ஆனா வாழ்க்கைக்கும் அப்படித்தான் இல்லையா, ஒரு முறை நீங்க தவறா பேசிட்டீங்கன்னா ஜென்மத்துக்கு அவங்க எதிரியா மாறிடுவாங்க. வாழ்க்கைக்கு ரீடேக் கிடையாது இல்ல. அததான் கடவுள் சொல்றாரு, பார்த்து பேசுங்க. எங்கேயாவது நான் துக்கம் கொடுக்கறேன்னா, நீங்க சின்ன வயசுல கூட பேசிருக்கலாம், அதோடைய பலனை பெருசாயே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. சின்ன வயசுல உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க டார்ச்சர் கொடுத்துருப்பீங்க, ஏதோ ஒரு விதத்துல, உன்னாலதான் எனக்கு எல்லாம் டார்ச்சர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்னும் நம்ம கரெக்டா தானே இருக்கிறோம்னு நமக்கு தோணும்.
எப்ப நமக்கு பிரச்சனை வரும்னா அதே வேலையை நம்ம பையன் நமக்கு பண்ணுவோம் பாருங்க, அப்பதான் தெரியும் ஆஹா இப்படித்தானே அவங்களுக்கும் வலிச்சு இருக்கும்ட்டு. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருத்தவங்க வந்து வாய் திறந்தே சொல்றாங்கன்னும் பொழுது நாம ரைட்டுன்னு வாதிடுறதுக்கு பதில் அவங்க பேசுறது எனக்கு இப்ப புரியல, அந்த பக்குவம் வரல, அதை நான் வளர்த்துக்கணும். சோ இது எல்லாமே எப்ப சாத்தியம்னா இறைவனோடவே புத்தியை இணைக்கும் பொழுது சாத்தியம். சோ அதைதான் கடவுள் சொல்றாரு பிரம்மகுமாரிகள் மூலமாக. இந்த உலகம் சொர்க்கமாக இருந்தது முதல்ல 2500 வருடம். அங்க யாருக்குமே நீங்க மறந்து கூட துக்கம் கொடுக்க மாட்டீங்கன்ற. அது எப்படி சாத்தியமா இருந்துச்சு? ஏன்னா அங்க வந்து உடலின் பக்கமே உங்களுடைய கவனம் போகல. இப்ப நிறைய பேர் வந்து அப்பா அம்மாவை வந்து அத அவங்கள நோன்றது ஒரு விளையாட்டா இருக்குது இல்லையா? ஆனால் என்ன அப்பா அம்மான்றதுனால தானே நோன்றீங்க. அந்த பற்று இல்லைன்னா மத்தவங்களுக்கு கொடுக்குற அதே மரியாதை கொடுப்பீங்கல்ல. மனைவி அடிக்கிறதா இருக்கட்டும், கணவனை திட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே சொல்றேன். அப்ப என்னுடையவர்கள் இல்லைன்னா அந்த மரியாதை தானாவே இருக்கும். சோ அதை தான் இங்கிலீஷ்ல எல்லாம் அடிக்கடி நிறைய பேர் பேசும்போது திருமணமானாலும் அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதுதான் அந்த மரியாதையை கொடுக்குது. அது ரொம்ப முக்கியமானது. அது காமத்துல அழிஞ்சு போயிடுது. காமம் இல்லாத வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது, மரியாதை இருக்கும் இல்லையா? சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எம்டியை லவ் பண்ணுவாங்க. மேடம் மேடம் மேடம்னு என்னைக்கு லவ் பண்றான்னு நினைச்சா அன்னைக்கே வாடி போடிதான். ஒரு செகண்ட்ல போயிடுது இல்ல மரியாதை. சோ சோ இப்ப இது எல்லாமே சொர்க்கத்தில் ஆத்மான்னு பார்ப்பாங்க, உடம்ப பார்க்க மாட்டாங்க. ஆத்மான உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனாலதான் இங்க போட்டு வைக்கிறோம். அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாத்தையும் பண்ணுது. உடலை விட்டு அது போயிடுச்சுன்னா கண்ணு பார்க்காது, வாய் பேசாது. இந்த உணர்வு இயல்பாகவே இருக்கும். ஒருவர் பூர்வ மத்தியில அந்த ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. தெரியும் அம்மான்னு தெரியும், அப்பான்னு தெரியும், எல்லாம் தெரியும், ஆனா பற்று இருக்காது. ஏன்னா பற்று உடம்பு மேலதான் வரும். பார்க்கக்கூடியதின் மேலதான் பற்று வரும், பார்க்கக்கூடியது மேல பற்று வராது. கடவுள் மேல எங்க பற்று வருது இல்லையா? ஆனா இப்ப எடுத்துட்டு வர சொல்றேன், உனக்கு பற்று வைக்கணும்னு தோணா என் மேல வை, நான் எப்பவுமே உடல் எடுக்க போறது கிடையாது. அதனால உலகமே என்னை நேசிச்சாலும் உனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க கணவனை இன்னொரு பொண்ணு நேசிச்சா அவ்வளவுதான், உங்க மனைவி இன்னொருத்த நேசிச்சா அவ்வளவுதான் இல்லையா? ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் உடல் எடுக்கல, அதனால பிரச்சனை கிடையாது. நீயும் நேசின்னு தான் சொல்ற இல்லையா? அதுக்கு உங்களை ஆத்மான்னு ஒண்ணு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ண பண்ண மீண்டும் ஆத்ம உணர்வு வரும். சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வுல இருந்ததுனால காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரமே கிடையாது. ஆத்மாவுக்கு அவ்வளவு பலம் இருக்கும் ஆத்மாவுடைய எண்ணத்திற்கு. ஏன் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு கணவனும் மனைவி நினைத்தால் மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால கிடையாது. அதனாலதான் உங்களை இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறோம் இந்துக்கள். அப்படி இருந்ததே நீங்க தான். எப்ப 2500 வருடம் கழிச்சு உடம்புன்ற உணர்வுக்கு வர ஆரம்பிச்சிடுவோம், அப்பதான் காமம் கோபம் புலனின்பம் இதுக்கெல்லாம் அடிமையாகி அந்த புத்தி மயக்கத்துல சரியது தவறுதுன்னு பகுத்தறிகிற சக்தி இழந்துரும். அப்ப நாம வந்து நிறைய பாவங்கள் செய்யறோம், தெரிஞ்சும் தெரியாமலும் பண்றோம். அதற்கான தண்டனை தான் இப்ப பலவிதமான நோய்கள், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, நாட்டுல பிரச்சனை, இயற்கை சீற்றம் எல்லாமே. இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு வர. ஏன்னா எப்படியா இருந்தாலும் மனிதர்கள் எல்லாரும் இறைவனே சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. ஓடியில சிலர் தான் கேட்பாங்க, ஏன்னா சொர்க்கத்துக்கு அவ்வளவுதான் வருவாங்க ஆரம்பத்துல. அதனாலதான் சொர்க்கத்தின் பாதை இடுகளானது அப்படின்னு பைபிள்லயும் சொற்பமானவர்கள் மட்டுமே சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு குரான்லயுமே கூட இருக்கும். சோ அப்ப இறைவனை மட்டும் பிடிக்கணும், மற்ற யாரையும் நினைக்க கூடாது, பற்று வைக்க கூடாது, பற்றற்ற அன்பு வைக்கலாம். ஒரு நர்ஸ் பேஷண்ட்டை பாத்துக்கிற மாதிரி நீங்க உங்க மனைவியோ கணவனையோ குழந்தையோ அவங்கள பாத்துக்கிற கடமை இருக்குது, ஆனா பற்று இல்லாம. அப்ப அவங்க இறந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, துரோகம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அது அந்த சக்தி உங்களுக்கு உடனே வராது. இறைவனோட அந்த உறவு, அவரே எனக்கு அப்பா, அவரே அம்மா, கணவன் மனைவி அப்படின்னு ஒட்டுமொத்த உறவும் அவர் மீது வைக்கும்போதுதான் அது சாத்தியம். அப்படி வைத்து ஒருவரை ஒருவர் நீங்க ஆத்மான்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி உங்களுக்கு அவங்க இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லிமா, அமெரிக்கனா, ஏழையா, பணக்காரனா எதுவுமே தெரியும். அப்ப தானா மரியாதை கொடுப்பீங்க. உங்க வீட்டு வேலைக்காரன் தானே நடந்துக்க மாட்டீங்க. ஆத்மா பார்த்தா இந்த ஆத்மா சொர்க்கத்தில் தேவதையாக நம்பர் 1 நாராயணனா கூட இருந்திருக்கலாம், பெரிய பெரிய ராஜாவா இருந்திருக்கலாம், நான் அவனுக்கு வேலைக்காரனா கூட இருந்திருக்கலாம். ஆனா அவன் என்னை கொடுமைப்படுத்தினதுக்கு இப்ப அவன் எனக்கு வேலைக்காரனா கூட பிறந்திருக்கலாம். சோ அதோட நடிப்பு நமக்கு தெரியாது, மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப கஷ்டப்படுறது மறுபடியும் அடுத்த ஜென்மத்துல மாறிக்கும் அது. சோ அப்ப அந்த மாறக்கூடிய நடிப்பை வந்து ஆத்மாவை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். உடலை பார்க்கும்போது அப்ப இருக்கிறதே உண்மைன்னு நம்பிடுவீங்க.
ஸோ அந்த டைம்லயே கூட இப்ப ரஜினிகாந்த் சொல்றாரு, என்ன ஆரம்பத்துல அவமானப்படுத்தினாங்க, அப்புறம் அவங்க முன்னாடி நான் அப்படி சிகரெட்டை குடிச்சிட்டு அப்படி கார்ல வந்து அப்படி ஸ்டைலா கெத்தா நின்னன்ற. அப்ப ஒரு செகண்ட்ல மாறுறத பாக்குறோம். அப்ப பல ஜென்மத்துல இப்படியெல்லாம் மாறும். சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப கடைசி ஜென்மத்துல எல்லாமே போட்டு காட்டுவேன்ற காட்சியாக உங்களுக்கு கிடைக்கும், என்னென்ன பதவி இருந்தீங்கன்ட்டு. சோ இப்ப இந்த காமம், கோபம் இதுக்கெல்லாம் அடிமை ஆயிட்டோம் இல்லையா, உடல் உணர்வுக்கு. அதுல இருந்து நீங்க விடுபடணும். அதுக்கு என் நினைவுல இருந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பாருங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சோ எந்த அளவுக்கு நீங்க ஆத்மான்னு பார்த்து, குறிப்பா இறைவனுடைய குழந்தைன்னு பார்க்கணும். இப்ப மற்றவர்களை பார்க்கும்போதும் கடவுளுடைய ஞாபகம் தான் வருது இல்லையா. இப்ப ரஜினி பொண்ணு கூட ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னா தலைவருடைய பொண்ணுன்னு பார்ப்பாங்க. அப்ப ரஜினி தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வராங்க. அப்ப தப்பா பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி என் அப்பாவுடைய குழந்தைன்றது என்னுடைய தங்கச்சி, என்னுடைய சகோதரர். அப்ப அந்த இனக்கவர்ச்சியில மாட்ட மாட்டீங்க. இன்னொன்னு ஆத்மா தான். சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப வந்து இந்த எதிர்ப்பு, இந்த தவறான புரிதல் அதெல்லாம் இருக்காது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வெற்றி தோல்வியை பற்றி சொல்லும்போது, தோல்வியில நாம கத்துக்க முடியும். வெற்றி வந்து ஒரு காட்டு குதிரை மாதிரின்ற. அந்த குதிரை அடக்கிறது அவ்வளவு கஷ்டம் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சோ அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு கீழே தள்ளிடும். இன்னொருத்தன் ஏறதுக்கு தயாரா இருப்பான். சோ அதனால அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பிரதர், இன்னொன்னு இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அதை பத்தியும் பேசியிருந்திருப்பாங்க. அப்ப என்னங்கன்னா நம்ம பாசிட்டிவ் திங்கிங் இல்லையா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இன்னொன்னு இதுல என்னன்னா பிரதர், எனக்கு தோன்ற விஷயம், நானும் இந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஏன்னா ஹீலர் பாஸ்கர் வந்துட்டு அதை தான் பேசுவாரு. அவர் வீடியோஸும் நான் பார்த்திருக்கேன். அப்ப நானும் எண்ணம் போல் வாழ்க்கை அந்த இதை ஃபாலோ பண்ணிருக்கேன். அது உண்மைதான். எப்படின்னா நம்ம ஒரே விஷயத்தை கண்டினியூவஸா திங்க் பண்ணும்போது சில விஷயங்கள் நடந்திருக்கு. பட் இதுல ஒரு மைனஸ் என்னன்னா பிரதர், அந்த நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு டார்கெட் வைப்போம், அதையே நினைச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம நிறைய பாவங்களும் செஞ்சிருவோம். அத பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. அச்சீவ்மெண்ட் நம்ம அடைஞ்சிருவோம், அதுக்காக நம்ம அதை நோக்கி போகும்போது செய்யற பாவங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நம்ம அனுபவிச்சே ஆகணும். இங்கதான் எல்லாரும் அடையிறதுக்காக அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது தப்பு. இங்க வந்து எண்ணம் போல் வாழ்க்கைன்றது எல்லோரும் நல்லவர்கள் அந்த மாதிரி பாக்குறதுக்காக சொல்லப்படுறது உண்மையிலே. இவங்க என்னன்னா நிறைய வீடியோஸ் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட வச்சுதான் வீடியோஸே போடுவாங்க. இத்தனை டைம் எழுதணும், இத்தனை டைம், இப்ப எல்லா கான்செப்டே பாத்தீங்கன்னா அதுதான். அப்ப என்னன்னா நான் ஒரு இலக்கை அடையணும் அப்படின்ட்டு போகும் பொழுது இது சரின்னு சொல்லிடுறாங்களா, அதுக்காக இடையில வர என்ன வேணாலும், இப்ப நான் ஒரு கம்பெனில நான் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா இடையில ஒருத்தர் தடையா இருக்காங்கன்னா அவரை கொலை பண்றதுக்கு கூட தயாராயிடுறாங்க. ஏன்னா இலக்கை அடையணும்ல, அந்த கான்செப்ட்ல போயிடுறாங்க. கரெக்ட். இப்ப ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு கிரீஷ்மான்ற பொண்ணு லவரை கொலை பண்ணது காரணம் பணத்தை அடையணும்ன்ற அந்த வெறி வந்துடுது ஒரு டைம்ல. ஏன்னா காதல் மயக்கம் ஒரு டைமுக்கு அப்புறம் போயிடும். அப்ப அந்த வெறி வரும் பொழுது நீ எழுதினாலும் எழுதாட்டினாலும் உன் மனசு அதே தான் சொல்லிட்டு இருக்க போகுது. ஆனா அதுக்கு பதிலாக நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப இனிமையான ஆத்மா, இப்படி எழுதுனீங்கன்னா அது எவ்வளவு நல்லா இருக்கும். அத பிரம்மகுமாரிகள் பண்ண சொல்லுவாங்க. நான் இனிமையான இதனால நம்மளுடைய குணம் மாறாது. நம்ம ஒரு இலக்கை நோக்கி போவோம், அதை அடையணும். சில சமயம் அதை அடையல அப்படின்னா டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். கண்டிப்பா. இன்னொன்னு எனக்கு தோணும் பிரதர், ஓகே நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அச்சீவ் பண்றோம், ஓகே. இந்த இலக்கை நம்ம அடையணுங்கிற தாட் நமக்கு எப்படி வருது? இதுதான் வந்துட்டு இந்த ஞானத்தை எடுக்கும் பொழுது ஆத்ம பதிவு. நம்ம ஆத்மாவில போன ஜென்மத்தோட தொடர்புல சில குணங்கள் நமக்கு இயல்பாவே இருக்கும். இப்ப யூகேஜி படிக்கிற பசங்க நல்லா பாடுவாங்க, எப்படி? அவங்களுக்கு யார் பாட்டு சொல்லி கொடுத்தா? ஜெனரல் நாலேஜ் சொல்லுவாங்க, யார் சொல்லி கொடுத்தா? ரன்னிங் ரேஸ் வேகமா ஓடுவாங்க, யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் யோசிக்கும் பொழுதுதான் ஆத்மா, பிறவிகள், இந்த நம்பிக்கையெல்லாம் வந்து இந்த ஞானத்தை நான் நம்ப ஆரம்பிச்சேன். சோ முன் ஜென்மத்துல ஒரு 50-60 வயசுல அவர் வந்துட்டு ஒரு ஒலிம்பிக்லயோ எதுலயோ நான் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அவரால் அப்ப அடைய முடியாதத அடுத்த பிறவில 18 வயசுல அடைஞ்சிடுறாரு. நிறைய மிராக்கிள்ஸ் இந்த மாதிரி இளம் வயதினர் வந்துட்டு சாதனை பண்றதுக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான், அந்த பூர்வ ஜென்ம தொடர்ச்சி, ஆத்ம பதிவு. இத பத்தியுமே அஜித் குமார் சார் சொல்லி இருந்திருப்பாங்க.
ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஜென்ரலாவே சொல்லுவாங்க, அஜித் குமார் வந்து ரொம்ப ஜென்டில்மேனா இருப்பாரு. நயன்தாரா அவர்களே சொன்னாங்க, பெண்களை ரொம்ப மரியாதையை நடத்துறாரு. அது காரணம் என்ன, வழிஞ்சு பேசுறது கிடையாது. ஆக்சுவலா அவர் பேசுவாரான்னு கூட டவுட்டா இருக்கும். மற்ற எல்லார்கிட்டயும் பேசுவாங்க, பட் பெண்ணுன்னு தனியா வழிஞ்சு போய், இப்ப ரஜினிகாந்த் சொல்றாரு தமனாவுக்கு பேசவே விடல, இந்த வயசுல அவர் அப்படி சொல்றாரு. ஏதோ ஒரு லக்குல அவர் தூக்கிட்டு, இல்ல விளையாட்டு கூட அவர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இந்த ஒரு சகோதரி தான் இவங்களை இந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் ஒரு பாட்டுக்கு இந்த சைட்ல இருந்து அவங்க பேசுறாங்க, இப்படி இங்க இருந்து இப்படி பார்க்கல, இப்படியே தான் கேட்டுட்டு இருக்காரு பெரும்பாலும். அப்புறம் அப்பப்ப சும்மா இப்படி ஸ்லைட்டா பாக்குறாரு. ஆனா திடீர்னு ஒரு தடவை என்ன பண்றாரு, இந்த நெகட்டிவிட்டியை பத்தி பேசும்போது நீங்க மீடியாவை சார்ந்தவர்கள்ட்டு இப்படி கை கொடுக்குறாரு. அவங்களும் கை கொடுக்குறாங்க. அடுத்தது சொல்றாரு, இந்த மாதிரி இந்த நெகட்டிவிட்டியை வந்து மீடியாவும் ரொம்ப ப்ளோ அப் பண்றாங்க. ஸோ அவங்களும் அதை புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு கடமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டு அந்த சகோதரி சொன்னேன். அங்க பாத்தீங்கன்னா இதைதான் கடவுள் சொல்லுவார், ஒருத்தர் ஒரு தவறே பண்ணா கூட முதல்ல அவங்கள மகிமை பாடுங்க. அப்ப அவர் கை கொடுக்கும்போது நீங்க மீடியால இருந்து வந்திருக்கிறீங்க, அந்த ஒரு சந்தோஷத்துல அவங்க இருக்கும்போது இதை சொல்லும் போது அவங்க மனம் பக்குவமாகுது. ஸோ அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதை நல்லா அழகா புரிஞ்சிருக்கிறாரு அவரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அஜித் கிட்ட பிடிக்காதது என்ன அப்படின்னா, படத்துல நெகட்டிவாக அவர் தான் எடுத்துட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த மங்காத்தால. ஹீரோவே, அதாவது டபுள் ரோல் பண்ணி வில்லனா இருக்கிறது அது வேற, இதுல ஹீரோவே வில்லன். அவரு ஸ்டார்ட் பண்ணி வச்சதுதான் ஹீரோ நெகட்டிவ் ரோல் வந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நெகட்டிவ் ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எந்த அளவுக்கு மனித இனத்தை, அதுவும் அவர் வந்து அப்படியே ஃபாலோ பண்றாங்கல்ல, அவங்களுக்குள்ள அது கெட்டு போகும் இல்ல. சோ அந்த நெகட்டிவிட்டியை உருவாக்குறதுக்கு காரணமாகவே இருக்கிறாரு அப்படிங்கறத வந்து அவர் உணரலையா, இல்ல வேற வழி இல்ல, இது காசுக்காக தானே பண்றோம், படமா மட்டும் பாருங்க. இல்ல அவர் நினைச்சிருக்கலாம்ல பிரதர், அவருடைய தொழில் இல்லையா, நல்ல கதைக்களம் வரும்பொழுது நடிச்சாகணும். இப்ப அவருக்கு பின்னாடி மாஸ் ஹீரோயின் இருக்கிறாங்கன்னா அவங்க நினைத்தால் அவங்க நினைச்ச மாதிரி எடுத்துட்டு போக முடியும். ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திரா எடுத்தார், ஆனா அப்ப ஆன்மீகத்தை அவருடைய படத்துல வந்துச்சு, இப்ப அதுவுமே வரல. அவருதுமே வயலன்ஸ், ரொம்ப தவறான மக்களை திசை திருப்புற மாதிரி தான் அவருடைய படம் இருக்குது. மேடையில பேசும்போது வேற மாதிரி பேசுறாரு, ஆனா படத்துக்கு தானே ரசிகர்கள். இல்ல பிரதர், இன்னொன்னு நடிகர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா படம் வேறு நம்ம வேறுன்னு நினைச்சுக்கிறாங்க. பட் மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா படத்துலயும் நேர்லயும் ஒண்ணுன்னு நினைச்சு பார்த்தாதான் பாப்பாங்க. சார்னா படத்துலயும் அவர் அப்படித்தான், நேர்லயும் அப்படித்தான். அவர் அப்படி அந்த படம் நடிக்கும் பொழுது அது சரின்னு எடுத்துக்கிறாங்க. கரெக்டா? கரெக்ட். எம்ஜிஆர் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, படம் வேறு. எம்ஜிஆர் படத்துல கூட சிகரெட் குடிக்க மாட்டேன்னு ஒரே ஒரு படத்துல இப்படி கிட்ட எடுத்துட்டு போய் அப்படி தட்டி விட்டுருவாரு டக்குன்னு. இன்னொரு டபுள் ரோல் அது, வில்லன் எம்ஜிஆர் இப்படி எடுத்துட்டு போவாரு, இன்னொரு எம்ஜிஆர் அப்படி தட்டி விட்டுருவாரு, சிகரெட்டா இல்ல சாராயமா ஏதோ ஒண்ணு. சோ அது தப்புன்றது. நிறைய இளைஞர்கள் இந்த சிகரெட் அடிக்கிறது, பீர் குடிக்கிறது, இது எல்லாமே விஜய், அஜித் இந்த மாதிரி முன்னாடி நடிகர்களை பார்த்துதான் நமக்கு முன்னுதாரணமா இருக்கிறாங்க. அவங்களே அதை பண்ணும் பொழுது நம்மளும் அதை பண்ணலாம், அது சரி அப்படிங்கிற ஒரு இது விதிக்கப்பட்டது இவங்களாலதான். கண்டிப்பா. இல்லைன்னா ஒண்ணு பண்ணிடலாம், எடுத்த உடனே படத்துல ஸ்டார்டிங்ல ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ன்றாங்க, அதெல்லாம் பெருசா யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அஜித்தே வந்து பேசலாம், இத வந்து வெறும் படமா மட்டும் பாருங்க. ஆக்சுவலா ரஜினி வந்து ஒரு படத்துல, ஆக்சுவலா படத்தை ஸ்டார்டிங்ல வராது, பட் அன்புள்ள ரஜினிகாந்த்ன்ற ஒரு படத்துல கெஸ்ட் ரோல் மாதிரி நடிச்சிருப்பாரு. மீனா அறிமுகம்னு நினைக்கிறேன், அதுல சின்ன பொண்ணா இருப்பாங்க. அப்ப அவர் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல பேசுவார், என் படத்துல நல்ல விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க, மத்ததை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இத ஒவ்வொரு படத்துலயுமே அவர் சொல்லலாம், நல்ல நன்மையை மட்டும் பரப்பணும், இது சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான் அப்படின்னு அவர் சொன்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே இல்லையா. இருந்தாலுமே அவ்வளவு வன்முறை வந்து எந்த விதத்திலயும் நியாயப்படுத்த முடியாது. இப்ப இவரு மிஸ்கின் டைரக்டர் வந்து பேசுறாரு, என்னுடைய மகள் அப்படின்ட்டு, அதாவது யாரோ ஒரு பொண்ணை சொல்றாரு, அவ்வளவு மோசமாக டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்க, சினிமா நடிகை எல்லாம் பிச்சை எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு மோசமான அசைவுகள் எல்லாம் வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் வல்கராவே பேசினாரு. பட் வல்கரா பேசுறதை விட்டுருங்க, ஆனால் பேசினது விஷயம் கரெக்டு தானே, ஆனா அதை தூண்டுறது சினிமா தானே, அதை பார்க்கணும்ல. பட் ஆனா இப்ப எதுவுமே பண்ண முடியாது, அந்த டைம்க்கு மாறிடுச்சு உலகம். இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அரசாங்கம் பண்ணுமா, சோசியல் மீடியா பண்ணுமா தெரியல, ஆனா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன்றாரு. ஆனா அப்படி மாறப்போகுது உலகம், நெகட்டிவிட்டியே இல்லாத உலகம்.
அதைத்தான் பிரம்மகுமாரிகள் மூலமாக சிவபெருமானே வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவர் தான். அவர் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதனுடைய சாரம், இந்த பூமியை நான் சொர்க்கமாக தான் படைத்தேன், இந்த மாதிரி மோசமான உலகமாக நீங்க மாத்திட்டீங்க, இப்ப மீண்டும் அதை சொர்க்கமாக நான் மாத்துறேன், என் கையை பிடிங்க, என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, நான் சொல்ற ஞானம் முரளின்ட்டு இருக்கு. எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்கு, எல்லா மொழியிலும் இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். பிரம்மகுமாரிஸ் முரளின்னு போட்டீங்கன்னா வந்துடும். ஸோ அதை நீங்க தினம் தினம் கேட்டுக்கிட்டு இருந்தா போதும், உங்க குணம் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களை ஒழுங்கா கைட் பண்றது உங்க அப்பா அம்மாவாலேயும் முடியாது, உங்க டீச்சராலேயும் முடியாது, மத குருமார்களாலேயும் முடியாது. ஏன்னா அவங்களே சரியா கைட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. எல்லா வழியும் மனித வழிதாம்மா, மதங்கள் உட்பட எல்லாமே மனிதர்கள் உருவாக்குனதும். கடவுள் ஒரே ஒருவர் தான், அவர் ஒரே முறைதான் வருகிறார், அவர் கொடுக்கும் ஞானம் தான் சொர்க்கத்தை அஜித்குமார் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு அற்புதமான நெகட்டிவிட்டி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குகிறது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.